ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு வீடியோ. இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வியாழக்கிழமை. புதன்கிழமை ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி பண்ண சம்பவம் தான். அவள் என்ன பண்ணியிருக்கா, எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் வந்து ப்ரேயர் போயிருக்காங்க. அவள் வந்து வீட்டில் சும்மா இருக்காமல் அவள் எப்போவுமே எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி எதனா செஞ்சு சாப்பிட்டுருப்பா, எங்களுக்கும் கொடுப்பா. அதே மாதிரி வந்து நேற்று வந்து அவங்க ப்ரேயர் போயிட்ட உடனே வெறுப்பாந்திருக்கு போல் எதனா செஞ்சு சாப்பிட்லான்னு சாப்பிட்ருக்கா. இத்தோண்டு குட்டி ஒரு என்னது கடாய், குட்டி கடாய். அதில் எண்ணெய் போட்டு அந்த என்ன பண்ணுவேன், கோதுமையில ஏதோ பிஸ்கெட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாள், காரம்லாம் போட்டு பண்ணுவாள். அந்த கோதுமையில காரெல்லாம் போட்டு ஏதோ காரமாக பண்ணுவாள். அதே மாதிரி நேற்று பண்ணியிருக்கா போல். அவள் என்ன பண்ணியிருக்கா, சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த கடாயிலேயே அந்த கரண்டியை வந்து அப்படியே போட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருக்கா. அந்த கரண்டி என்ன இருக்குது, அது அதுலேயே வச்சதால செம்ம சூடாக இருக்குது. ஓகேவா? அவள் என்ன பண்ணியிருக்கா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அந்த கரண்டி எடுக்கும் போது அந்த சூட்டில் டப்புன்னு அந்த கடாயிலே போட்டா. குட்டி கடாய் தான். அந்த கரண்டி போட்ட அந்த இதில் வந்து அந்த கடாயில் இருக்க எண்ணெய் வந்து அப்படியே அவன் மேலே அப்படியே ஃபுல்லாக கால் தொடையில் தான் ஃபுல்லாக அப்படியே சூடான எண்ணெய் அப்படியே ஊற்றிக்கிச்சு. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கா, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் ஃபோன் பண்ணியிருக்கா. அவங்க ப்ரேயர் இருந்ததால எடுக்கலை. அவ்வளோ நேரம் வழியில் அந்த எரியிற இதுவில் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா போல். அப்புறம் என் சித்திக்கு ஃபோன் பண்ணால் சித்தி எடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே ஆண்டனி ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போய் அப்புறம் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணோன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். சாமண்ணா, ஜோசப்பு எல்லாம் எல்லாம் நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். எனக்கு ஆக்சுவலி நான் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை குளிப்பாட்டிட்டு அப்போ தான் வந்து சாப்பிடலாம், பாப்பாவை தூங்க வச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, யார் கூப்பிட்டு போவா, எனக்கு போய் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரூத் அக்கா இருக்காங்க, அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. சரின்ட்டு அவங்க வா போகலாம், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் பாப்பா எல்லாம் கிளம்பி டக்குன்னு உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த அம்மா படுத்துன்னு இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கட்டு மாதிரி போட்டு படுக்க வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயங்கரமாக அலை வந்துச்சு. இது என்னை பார்த்தோன்னே சிரிச்சிட்டா. ஃபஸ்ட்டு சிரிச்சுட்டே தான் நான் போனோடனே திட்டினேன் பயங்கரமாக, ஏன்டி உனக்கு அறிவே இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமாக அலை வந்துச்சு. என்னை பார்த்து இவ்வளோ பயங்கரமாக அழுதுட்டா. அப்புறம் அங்கே இருக்க நர்ஸ்லாம் சொன்னாங்கம்மா, அந்த பொண்ணு நல்லாதாம்மா சிரிச்சுன்னு பேசிகிட்டு இருக்கு, நீ வந்து அழுது அந்த பொண்ணையும் அழ வச்சிட்டியாம்மா அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே தான் உட்காந்துட்ருக்கா. என்னென்னா அந்த ரெண்டு தொடை இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 தொடையிலையும் பயங்கரமாக அப்படியே நேற்று நார்மலாக இருந்தது. போக போக டைம் ஆக அப்படியே கொப்பளமாக வந்திருக்கு. டேப்லெட்டு ஊசியும் போட்டிருக்காங்க, ஆயில்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே சமைக்கும் போது ஜாக்கிரதையாக இருங்க. அதனால தான் நான் வந்து சமைக்கிறதுக்கே போக மாட்டேன், கிச்சன் பக்கமே போக மாட்டேன். அப்படி இல்லை, ஆனால் எனக்கு எண்ணெய்னாலே பயம் தான். எண்ணெய்னாலே ஜுரம் அடிக்குதான், அது அப்படி தான் வரும், போயிடும், சரியாயிடும். நீ மாத்திரை போட்டியா? போடு. அப்புறம் வந்து என்ன பண்ண அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக சரியாயிடணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. அவளுக்கு வந்து இப்போ தான் பெருசாக கொப்பளம் வந்துருக்கு. நேற்று குட்டியாக தான் இருந்தது, இப்போ தான் போக போக அப்படியே பெருசாக அப்படியே கொப்பளம் வருது. ஸோ வந்து நான் நேற்று வந்துட்டு நைட்டு போயிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து நைட்டில் வந்து இங்கே இருக்க மாட்டான். அவன் வந்து ஏசியில் தான் தூங்குவான். அவன் ஏசியில் தான் தூங்குவான், பழக்கமாயிடுச்சு. அதனால் சரி இன்னைக்கு காலைல கிளம்பி நான் வந்துட்டேன் இங்கே. அப்படியே பாப்பாவுக்கும் தலை கூத்தணும். சனிக்கிழமை வந்து அம்மா ப்ரேயர் போகிறாங்க, அதனால் இன்றைக்கே தலை கூத்திடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். நானும் இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் என்னன்னு தெரில, சும்மா இன்றைக்கி நடக்கிறத குட்டிக்கிட்டே கிளிப் மாதிரி நான் காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோ, நிறைய பேர் இல்லை, ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி வீடியோ டே இன் மை லைஃப்
இப்போ கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போ டே இன் மை லைஃப் வீடியோ வந்து இனிமேல் போடுங்க, நல்லா இருக்கு, இதே மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக போடுறேன். அதனால தான் சரி இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா குட்டி குட்டியாக வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. பேசாத, நான் பேசுறதே அங்கே ஃபஸ்ட்டு கேட்காது. இல்லை நீங்கள் வேறு பேசுங்க. சத்தமாக தான் பேசுகிறேன். இங்கே பாருங்க, நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து நீங்கள் என்னை நேரில் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பேசுகிறதே எடுத்து நான் பேசுவேன். ஆமாம், ஓகே, சாப்பிட்டீங்களா? அப்படி தான் பேசுவேன். சவுண்டே கேட்காது. என் ஹஸ்பண்டே திட்டுவார். அவருக்கு நீ சத்தமாக தான் பேச, எனக்கு ஒன்றுமே புரியல, கத்தி பேசு அப்படின்னு. சில பேருக்கு வந்து அந்த நேச்சராகவே அவங்க பேசினாலே அப்படியே சவுண்டு மைக்கே தேவையில்லாத மாதிரி அப்படியே அவங்க அப்படியே நல்லா இதுவாக சவுண்டாக பேசுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி அதுக்கு நான் என்ன பண்ணுறது, கூடிய சீக்கிரம் மைக் வாங்கி தான் நான் போடணும் போல். சரி, அதான் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதான் இன்றைக்கி பண்ணுறது ஒரு குட்டி குட்டியாக வீடியோ கிளிப் மாதிரி நான் எடுத்து போடுறேன். ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பை. இப்போ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். பின்னாடி வந்து வாஷிங் மிஷின் ஓடுது. இப்போ தான் வந்து என்னால் ஃப்ரீயாக இருக்க முடிஞ்சது. பாப்பா தூங்க வச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் போச்சுன்னா அப்படியே ஒரு நாள் தள்ளி போவோம். சரி, ஓகே, இப்படிலாம் எடுத்துடலாம் அப்படின்னு எடுக்கிறேன். இந்த வாய்ஸ் ஓவரில் எதனா ஒரு பின்னாடி எதனா சவுண்டு கிண்டு எதனா கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா மணி 10:30 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். காலையில் எப்போவுமே அவனுக்கு ஒரு 10 மணிக்கு எழுந்திரிப்பான். சர்லாக் தான் இப்போ நான் ஊட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த என்ன சர்லாக்கு, ஆப்பிள், கேரட் அண்ட் வீட் சர்லாக் வந்து ஊட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். படுத்துகிட்டே ஊட்டக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்வீங்க. ஆனால் என் பையன் எப்படின்னா உட்கார வச்சாலும் ஊட்டிக்க மாட்டான், நடந்து அவனை கூட்டிகிட்டு நடக்க வச்சாலும் ஊட்டிக்க மாட்டான். எது பண்ணாலும் அவன் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ வந்து இப்படி படுக்க வச்சுட்டு அவனை டிவி எதனா போட்டில்னா அவன் கையில் எதனா கொடுத்துட்டா அவன் பாட்டுன்னு சாப்பிட்ருவான். அவன் சாப்பிட்டக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அவனை போட்டு நல்லா முதுகில் தட்டி கொஞ்சம் லைட்டாக தண்ணிலாம் கொடுத்து எப்படின்னா ஏப்ப வர வச்சுருவேன். எப்போவுமே பசங்களுக்கு பால் அதெல்லாம் கொடுத்துட்டக்கப்புறம் முதுகில் தட்டிட்டு ஏப்ப வர வரைக்கும் தட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். இது அவன் ஊட்டிட்டக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்ற அம்மா வந்து கடைக்கு போயிட்டாங்க. நான் சாப்பிடும்போது அவன் கையில் எதனா ஒன்று கொடுத்துட்டு அவன் பாட்டு விளையாடிட்டு இருப்பான் அதை வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அவன் சாப்பிட்டுட்டக்கப்புறம் நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை தூங்க வைக்கிறது தான் வேலை. எப்படின்னா காலில் போட்டு ஆட்டி தூங்கி வச்சிருவேன். ஏன்னா அவனுக்கு தொட்டில் கட்டி பழக்கம் கிடையாது. நான் அப்போவே பழக்கம் பண்ணியிருக்கணும். குட்டி வயசுலேயே தான் 1 மாதம் இருக்கும் போதே பழக்கம் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் நான் இங்கே வந்து 6 மாதம் 7 மாதத்துல தான் தொட்டில் கட்டி பழக்கம் பண்ணதால் அவன் அதில் தூங்க மாட்டான். ஆனால் எனக்கு கால் ஆட்டியே பழக்கம் ஆகிடுச்சு. முதுகு பயங்கரமாக வலிக்கும், கால் வலிக்கும். கிட்டத்தட்ட நான் 1 ஹவர் 2 ஹவர் கிட்டலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து காலில் ஆட்டியிருக்கேன். அது போக போக எனக்கு அப்படியே பழகிடுச்சு. அப்படி பண்ணலைன்னா கூட அப்படி காலில் போட்டு தூங்கலைன்னா கூட இப்படி உட்காந்து இப்படி ஆட்டினே இருந்தால் தூங்கிடுவான். இப்போ பார்த்திங்கன்னா தூங்கிட்டான். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து டக்குன்னு ஏஞ்சி அந்த தட்டை பிடுங்கிறது, சாப்பிட்றத பிடுங்கிறது, அந்த மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேபி வந்து சரியான வாலு பையன். நீங்கள் அவனை அசால்ட்டாக நினைக்காதீங்க. அவன் கூட இருந்தால் தான் தெரியும் அவன் என்னெல்லாம் பண்ணுவான்ட்டு. அப்புறம் எப்படியோ பண்ணி எப்படியோ அவனை வந்து காலில் போட்டு ஆட்டி நல்லா தூங்க வச்சிட்டேன். அதை பாருங்கள், நல்லா சார் தூங்குறாரு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 1 ஒரு 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். பாப்பா வந்து தூங்கிட்டுருக்கான். அவனுக்கு வந்து இப்போது 2 மணிக்கா வந்து கேரட் வந்து அந்த வேக வச்சு நல்லா இது பண்ணி ஊட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இப்போ நான் அவனுக்கு பண்ணி வச்சாச்சு. இப்போ அவன் ஏஞ்சக்கப்புறம் ஊட்டணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட் ஆகிட்டக்கப்புறம் என்னென்ன சாலிட் ஃபுட்லாம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, அந்த மாதிரி இப்போது எப்படி சொல்கிறது, என்னென்னலாம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு எதனா ஒரு டிப்ஸ் எல்லாம் எதனா சொன்னிங்கன்னா நானும் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்குறேன் எனக்கு என்னென்ன கொடுக்கணும். அங்கே அதே மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் குழந்தைங்க என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து பார்த்துட்டு நான் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்கான். அவன் ஏஞ்சக்கப்புறம் வந்து நம்ம அவனுக்கு கேரட் ஊட்டிடலாம். கேரட் வந்து நல்லா இது பண்ணி வச்சாச்சு. இப்போ அவனுக்கு ஊட்ட போகிறேன். ஊட்டிட்டேன் ஆல்ரெடி. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன்.
சாப்பிட்றா, தட்டி விட்றான். ஏய் கெவி சாப்பிடு. பார்த்தீங்க இப்போது மம்மி வந்து என்ன சாப்பாடு செய்கிறாங்கன்னு கேட்கலாம். என்ன சாப்பாடுமா செய்கிறீங்க? கீரையா? ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். என்ன கீரை? பருப்பு கீரை. தொட்டுக்க கருவாடை. காமிங்க கருவாடை. கேரட் பொரியல். ஓ கேரட் பொரியல் வேலையா? நீ வந்திருக்கல. ஓஹோ, இப்போ தான் செய்கிறீங்களாம்மா கேரட் பொரியல்? செஞ்சிட்டிங்களா? செய்ய போகிறீங்களா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 6:30 இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். எப்போயுமே அம்மா வீட்டுக்கு வந்தால் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கிடுவேன். பாப்பா வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. என் தங்கச்சி பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 3 பேரும் நல்லா மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா தூங்கிட்டேன். வீடியோ எடுக்கிறதே சுத்தமாக மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா டேடி அன்றைக்கி வீட்டில் தான் இருந்தார். ஆஃப் டே போயிட்டு வந்து இந்த ஜூலியாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு. சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா காளான் வாங்கிட்டு வந்தாங்க. நான் காளான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு பயம். அது காரம் வேறையா, எனக்கு அடிக்கடி கேஸ் ட்ரபிள் ஆகிறதால டாக்டர் காரம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. கொஞ்சோண்டு தான் சாப்பிட்ருப்பேன், கொஞ்சமாக சாப்பிட்டேன். அப்படியே மம்மிகிட்ட கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் பார்த்து என் ஃபேஸை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், சரியான தூக்கம். இப்போ தான் தூங்கி எழுஞ்சிக்கல, அம்மா தான் எழுப்பி விட்டாங்க. விட்டுருந்தா நான் இன்னும் தூங்கியிருப்பேன். டேடி காளான் எழுந்திருக்காரு, ஏஞ்சிக்கோ சாப்பிடு அப்படின்ட்டு எழுப்பி விட்டாங்க. எத்தனை பேருக்கு காளான் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காளான். அடிக்கடிக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. பட் ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது, நல்லதில்லை. எப்போனா ஒரு வாட்டி சாப்பிட்டா தப்பு கிடையாது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் காளான் பிடிக்கும்ன்ட்டு. நான் வந்து காளான் சரியாக சாப்பிடாதனால அம்மா வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க, காஃபி பிஸ்கெட்டு. சரின்ட்டு அதான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் வந்து மதியானம் சாப்பிட்றதையும் காமிக்கலை, என்ன செஞ்சாங்கன்னு சும்மா லைட்டாக காமிச்சேன். சாப்பிடும்போது காமிக்கலை, எதுவுமே பண்ணல. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பசியில் வந்து வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். தூங்கி 6 மணிக்கு தான் ஏஞ்சேன். பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த காளான்லாம் சாப்பிட்டது. அப்போ கூட நான் பேசி எடுக்கணும்னு நினைச்சேன். அப்போ தான் தூங்கி ஏஞ்சதால் என்னால் எனக்கு அதை பேசுகிற அந்த இதுவே வரல. இப்போ வந்து மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி 7 ஆக போகுது. சரி, மணி 8 ஆக போகுது. சாரி, மணி வந்து 8 ஆக போகுது. இப்போ நான் கிளம்ப போகிறேன். சாப்பிட்டு கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. இன்றைக்கி டே வந்து இப்படி தாங்க போச்சு. நார்மலாக அப்படியே இதுவாக தான் போச்சு. என்ன சொல்கிறது, என்னடி சொல்கிறது, இன்னைக்கு அதான் நாளைக்கு வந்து இவ்வளோ ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த இதெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்து இப்போ நல்லா பெருசாக கொப்பளம் பெருசாக வந்திருக்கு. இப்போ நாளைக்கு கூப்பிட்ருக்காங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூப்பிட்ருக்காங்க. அதனால் நாளைக்கு போவா. நாளைக்கு என்ன கதை எனக்கு தெரியல, போயிட்டு தான் ஃபோன் பண்ணுவா. என்ன கூப்பிட்றா, நான் எப்படி வர்றது, எனக்கே பயமாக இருக்குது போகிறதுக்கு. இல்லை அவங்க எப்படி சொல்கிறது, அதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து கலைஞர் நான் அழுதுருவேன், எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நான்லாம் இப்போ நான் பார்க்கவும் மாட்டேன். எனக்கு இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அம்மா தான் கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்ட்டு. நீங்களும் வந்து சமைக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த vlog இதோட முடியுதா இல்லை நான் வீட்டுக்கு போய் எடுப்பேன்னா என்னன்னு தெரில. வீட்டுக்கு போய் அவன் பண்ணுற அட்டகாசம்லாம் நான் காமிக்கிறேன். அவன் என்னன்னா ஏசியில் மட்டும்தான் தூங்குறான். நைட்டு வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணேன், சுத்தமாக தூங்கலை. அவன் எங்கள் வீட்டில் ஏசி இருக்கிறதால அப்படியே பழக்கமாயிடுச்சு. நான் மாசமாக இருந்ததுலேருந்து ஃபுல்லாக ஏசினால அப்படியே அவனுக்கு ஏசியாக பழக்கமாயிடுச்சு போல். ஏசினா ஃபுல்லாக போட மாட்டோம், கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 1 hour போடுவோம், இல்லை ஒரு 10 to 20 minutes ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு குளிரும், அவனுக்கு குளிராது. அவன் ஏசி போட்டால் மட்டும்தான் தூங்குறான். நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அவன் ஏசி ரூம்குள்ளே போனாலே அப்படியே அவன் அப்படியே ஆக்டிவாக சிரிக்க ஆரம்பிச்சிருவான், விளையாட ஆரம்பிச்சிருவான், அந்த மாதிரி பண்ணுவான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அவன் பண்ணுற அட்டகாசெல்லாம் காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, பை. என்ன லுக்கு, இவன் வந்து என்ன மாதிரி இருக்கானா, இவன் வந்து என்ன மாதிரி இருக்கானா இல்லை ஜோசப் மாதிரி இருக்கானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜோசப் மாதிரியே சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன மாதிரியே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க இவன் மூஞ்ச யாரை மாதிரி இருக்கான்.
பாய் சொல்லு பாய். பாய். Bye. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு கேபி. கேபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன என்ன உருன்னு இருக்கான். தெரியலையே. சரி வர இரு. ஓகே பை கைஸ். அப்பா. இது வந்து வீட்டுக்கு வந்துட்டக்கப்புறம் எடுத்த வீடியோ. அவங்க மாமாவை பார்த்துட்டு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு மட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். கதை போட்டுருங்க. எபி ஐயோ ஐயோ கண்டுபிடிச்சப்பா. என்னவா என்ன கெட்டிக்குது என்ன இது இரு 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 ஐயோ நாம ஐபோ போன ஓடி வந்துருது அப்புறம் திருப்பி ஓடி வருது. இதான் ஒரு வேலை. இப்ப பாருங்க அவ்வளவுதான். பத்துட்டானா கேபிமா கேபி வா போலாமா வெளியே போலாம். வேண்டாம் 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 அது வேண்டாமா விட்டுருமா. வா வா போலாம் வா வாங்க வாங்க ஓடி வாங்க ஓடி வா வாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.